ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பஜாஜ் டாமினா 250 இந்த பைக்கான ப்ரைஸ் ஹைக் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச் மாதம் 2020 அப்போ வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த பைக்கை லான்ச் பண்ணுறப்ப இந்த பைக்கோட காஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1.60 lakhs, அதாவது 1,60,60,000 இதோட ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பைக் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு. இந்த 6-7 மாதத்தில் இந்த பைக்குக்கு வந்து பெரிய ஒரு ப்ரைஸ் ஹைக் அப்படின்றத வந்து கொடுக்காமலே இருந்தாங்க. அதே மாதிரி இந்த 6-7 மாதத்தில் இந்த பைக் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே வந்து கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் முறையாக இந்த பைக்குக்கான ப்ரைஸ் ஹைக் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த பைக்குக்கு வந்து 4,090 அதாவது இன்னும் அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் 4,100 இந்த பைக்குக்கான ப்ரைஸ் ஹைக் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பைக்கோட ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1.64 lakhs. சரி, ஓகே, இதுக்கு வந்து 1,64,000 வந்து செலவு பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் டாமினார் 400 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு 1,94,000 வருது. அந்த பைக் எடுக்கிறப்ப அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர், அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்குறப்ப பயங்கர வேல்யூ ஃபார் மணி பைக்குன்னு சொல்லி நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். ஆனால் இந்த பைக் வந்து என்னால் அப்படி சொல்ல முடியல. ஈவன் தோ இருக்கக்கூடிய 250cc பைக்ஸில் வந்து இந்த பைக்கும் வந்து ஒரு காம்படிஷனாக இருந்தாலுமே இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர், இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்றது வந்து டாமினார் 400 இருக்கிறது கிட்டத்தட்ட அப்படியே வந்தாலுமே இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்றது வந்து டாமினார் 400 கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து கம்மியாக தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது 400cc, இன்னொன்று வந்து 250cc. ஆனால் என்னதான் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு தாட் இருக்கும்ல. இப்போ 400cc அப்படின்னா 1,94,000. ஆனால் அதே இது டாமினார் 250 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1,64,000. வெறுமனே 30,000 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் இந்த பைக்குக்கும் அந்த பைக்குக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் அப்படின்றது இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டயர் சைஸ் மாறுறது, பைக்குடைய சிசி மாறுறது, ஓவராலாக 250 வந்து மைலேஜ் வந்து பாசிட்டிவான விஷயமா சொன்னாலும் வெயிட்லேருந்து ஓவராலாக கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஒரே அளவு தான் இருக்குது. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் 30,000 வந்து நீங்கள் கூடுதலாக செலவு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு மிஷின் அப்படின்றது வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப 1,64,000 செலவு பண்ண போகிறேன். ஸோ கூடுதல் 30,000 செலவு பண்ண என்ன, ஓவராலாக நம்ம டூரிங்குமே வந்து 250cc விட 400cc இன்ஜின் அப்படின்றது வந்து ஸ்ட்ரெயின் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓவராலாக ஹை எண்ட், அதாவது ஹை ஸ்பீட் அப்படின்றது வந்து 400cc வந்து ஈஸி அட்டைன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இதில் வந்து வெறும் 27 PS பவர் தான். ஆனால் அதே 400cc போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 40 PS வரைக்கும் பவர் அப்படின்றது வந்து ஜென்ரேட் பண்ணுது. அதே மாதிரி டார்க் வைஸும் பார்க்குறப்ப இதில் வந்து வெறும் 23.5 Nm டார்க் தான். ஆனால் அங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 400cc போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 35 Nm டார்க் வரைக்கும் வருது. ஸோ ஓவராலாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பஜாஜில் வந்து டாமினார் 250 எடுக்கிறத விட ஒரு பஜாஜ் டாமினார் 400 எடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு பர்சனல் தாட்டு. ஸோ உங்களுக்கு டவுட் வரும் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 250cc போய்ட்டு வச்சுக்கோங்களேன் 1,60,000 ஒரு 1,80,000 அந்த ரேஞ்சில் தானே வருது. ஸோ இந்த பைக்குமே அதே காஸ்ட்டில் தானே வருது. ஸோ ஓரளவு பார்க்குறப்ப இதுவுமே ஒரு ஆவரேஜான ப்ரைஸ் தானே வந்து இதுக்கு கோட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா உண்மை அதுதான். அதாவது பஜாஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூஸ்வலாக பைக்ஸோட காஸ்ட் அப்படின்றது வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த பைக்கில் வந்து மற்ற எல்லா பைக்கோட சேர்த்து அதோடைய காஸ்ட்டுக்கு வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ டாமினார் 400 கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவருக்கும் அது இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸுக்கும் அது வந்து வேல்யூ ஃபார் மணி. ஆனால் இது வந்து ஓரளவுக்கு மாடரேட்டான ஒரு வேல்யூ ஃபார் மணி தான் எனக்கு தோணுது பர்சனலாக. ஸோ நீங்கள் இந்த பைக் எடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்றத தெரியப்படுத்துங்க. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் டாமினார் 400 எடுக்கலாமே அப்படின்றது என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது வந்து கம்மியாலாம் இல்லை. இதில் ஸ்லிப்பர் கிளச் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, டுவல் சேனல் ஏபிஎஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய ஃபோக் சைஸ் அப்படின்றது நல்லா பெருசாக இருக்குது, யூஎஸ்டி ஃபோக்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக டாமினார் 400 என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதில் மேக்ஸிமம் எல்லா ஃபீச்சர்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு 80% 90% வரைக்கும் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதனால் பைக்கோட வெயிட்டுமே கிட்டத்தட்ட ஒரே அளவில் தான் இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். நீங்கள் சிட்டி யூசேஜுக்கு அப்படின்னா 250 போகலாம். ஆனால் நீங்கள் அதிகம் டூரிங் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் டாமினார் 400 எடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து என்னோட ஒரு பர்சனல் தாட்டு. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.